என்ன மன்னிச்சிருங்க. மாமாவுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுங்கறதே எண்ணம் இல்ல. இப்ப மாமா கோவில் விஷயமா வெளியில போறாரு. இப்ப போய் நான் அவர் எதிரில போய் நின்னு தண்ணி கொடுத்தா அந்த காரியம் விளங்காம போயிடுமோங்கிற பயம்தான். என்ன அப்படி பாக்குற? ஓ மாமா மோடி கதைய சொல்லி சாவி கொத்த கொடுக்க கூடாதுன்னு கொடுத்த சத்தியத்தை உறுதிப்படுத்திக்க சொன்னாரு. ஆனா நான் கேடிடி. இத பாரு, ஒரு பொண்ணு கர்ப்பமாகின தம் பையனுக்கு எந்த நிபந்தனையுமே இல்லாம மோகனாவை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சாங்கன்னா அவங்களே நீ சொன்ன மாதிரி நல்லவங்க நம்பலாம். ஆனா அவங்க நடந்துக்கிற முறையே நியாயமா இல்லையே. அம்மா, அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நியாயமா தான் இருக்கு. ஊர்ல யாருமே பொண்ணு கொடுக்க முன் வராத தன் பையனுக்கு இப்படி ஏதாவது செஞ்சாதான் கல்யாணம் நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா இருக்குடி உன் நியாயம். இத பாரு, பொண்ணு பெத்தவங்களுக்கு தான் பொண்ணோட அருமை தெரியும். நீ ஆசைப்பட்ட வெற்றி தம்பியோட ஊரெல்லாம் சுத்துனா ஊர் உலகம் உன்னை தப்பா பேசுந்தா நான் அவர்கிட்ட கோபப்படுற மாதிரி நடிச்சேன். ஆனா இப்ப ஊரு தப்பா பேசுற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து நிக்கிறியே, இது எந்த விதத்துல அடி நியாயம்? அம்மா, அவரை பத்தி யாரு தப்பா பேசினா நமக்கு என்ன? கண்டுக்காம அதை விட்டுடுவோம். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்துல அவரோட பாகத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேர்ல எழுதி வைக்கிறதா என் மாமியார் சொல்றாங்க. அப்போ அவங்கள உன் மாமியாராவே முடிவு பண்ணிட்டிய நீ? என்னோட இந்த முடிவுல தான் என் தங்கச்சிங்களோட எதிர்காலமே இருக்கு. ராணி இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். கோகிலா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். பால் வியாபாரம் பண்ணி என்னால எப்படிமா இவங்களை இவ்வளவு பெரிய படிப்பை படிக்க வைக்க முடியும்? இதுவே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீட்லயே ஒரு இன்ஜினியரும் டாக்டரும் இருப்பாங்க. நாளைக்கு நீயே கூட வெளியே போகும்போது நான் இன்ஜினியரோட அம்மா டாக்டரோட அம்மான்னு பெருமையா சொல்லிக்கலாம். இத பாரு, நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ அந்த மைனரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துளி கூட சம்மதம் கிடையாது. ஏண்டி, தெரிஞ்சே பாலுங்கணத்துல விழ துணிஞ்சிட்டல்ல? அவன் பல பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருக்காண்டி. அவனை போய் கல்யாணம் பண்ணா உனக்கு எப்படி மனசு வந்தது? தங்கச்சிக்கு முன்னாடி எதையும் பேச வேணாம். ஆமா, அந்த மைனரோட லட்சணம் ஊருக்கே தெரியுமா? இவளுங்களுக்கு தெரிஞ்சா என்ன தப்பு? சரிம்மா, உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்லவனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கெட்டவனா மாற மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அப்படி அவன் கெட்டவனா மாறிட்டா அவனை விட்டு என்னால வந்துட முடியுமா? முடியாதுல்ல. கடைசி வரைக்கும் அவனோட தானே வாழணும். இதுவும் அப்படிதான், புரிஞ்சுக்கோ. இப்படி விதண்டாவாதம் பேசுறவ கிட்ட என்னால பதிலே சொல்ல முடியாதுமா. இத பாரு, நீ எடுத்த முடிவு தப்புன்னு சொன்னா ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு செஞ்ச தப்புக்கு நியாயம் பேசிட்டு இருக்க. உன்கிட்ட நான் என்ன பேச முடியும்டி? என் மாமனார் மாமியார் நல்ல நாளா பார்த்து என்ன நிச்சயம் பண்ண வருவாங்க. உனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம் மட்டும் அவங்க கிட்ட பேசு, அது போதும். ஓ, அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு நாளை குறிச்சிட்டு வந்துட்டியா? அவசர கல்யாணம் பண்றதுன்னு முடிவு எடுத்துட்டோம். மோகனா வயிறு பெருசாகி இந்த ஊர்ல நம்ம மானம் போகிறதுக்குள்ள சீக்கிரமே கல்யாணத்தை நடத்திடலான்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். லக்ஷ்மி, மறுபடியும் சொல்றேன், கோவப்படாம கேளு. இது பாடி, இதுவும் வாழ்க்கை. போனா திரும்ப வராதுடி. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. மைனரை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. இனிமே இதை பத்தி யாரும் பேசாம வழக்கம் போல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாத்தீங்கன்னா இங்க இருக்க போற கொஞ்ச நாள்ல நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போறேன். கடவுளே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் வீட்டுக்கார் என்னை விட்டு போன பிறகு என் பொண்ணுங்க தான் என் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப லட்சுமி அவ ஆசைப்பட்ட வெற்றி தம்பியை கல்யாணம் பண்ணிக்க விடாம பண்ணிட்டியே. வெற்றி தம்பி என் பொண்ணுக்கு ஏத்தவரு, அவரை உதறி தள்ளிட்டு இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்து நிக்கிறாளே என் பொண்ணு லட்சுமி. அவ மனசை ஏன் மாத்துன?
ஏற்கனவே வெற்றி தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் பொண்ணு வீட்டை விட்டு போனா. அவளை நான் தான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு தடுத்து நிறுத்தினேன். இப்ப நானே வெற்றி லட்சுமி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படும் போது லட்சுமி மனசை மாத்திட்டியே. அவ தங்கச்சிங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. தான் வாழ்க்கையை விட தான் தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அவ வாழ்க்கைக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். அத்தை 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 உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க வீட்டுக்கு வந்து பேசினாலே என் மேல ரொம்ப கோவப்படுவீங்க. அது தெரிஞ்சும் உங்களை ரோட்ல நிப்பாட்டி பேசுறேன்னா என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. லக்ஷ்மி அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டான்னு எனக்கு தோணுது. அந்த மைனரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நீங்களாவது லக்ஷ்மிக்கு எடுத்து சொல்லிருக்கலாம்ல. இப்ப உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ற மாப்ள. உங்க வாயாலேயே என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறீங்க. கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அத்தை? நீங்க உங்க வாய் நிறைய என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடும் போது என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாழ்க்கைய, நல்ல மாப்பிளைய இழந்துட்டோமோன்னு என் மனசுல ஏக்கம் இருக்கு மாப்பிள்ள. நீங்க லட்சுமி பக்கம் எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் கோவப்படுற மாதிரி பேசுனது உண்மைதான். எதுக்காக நான் அப்படி பேசணும் தெரியுமா? லட்சுமி மாதிரி மத்த 3 பொண்ணுங்களும் வேற யாரையாவது காதலிச்சிருவாங்களோன்னு பயந்துதான் உங்க காதல எதிர்க்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா உண்மையிலேயே லட்சுமி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதமாப்ல. நான் வீடு தேடி வந்தப்பவே இது என்கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா இப்போ எனக்கு லக்ஷ்மி இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் இது சொல்றீங்களே அத்தை. அப்போ லட்சுமி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு முடிவே பண்ணிட்டீங்களா மாப்ள? உங்களை விட லக்ஷ்மியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஊருக்கு தான் அவ ரவுடி லக்ஷ்மி. ஆனா உள்ளுக்குள்ள அவ சின்ன குழந்தை மாதிரி. தான் குடும்பத்து மேல அவ உயிரியே வச்சிருக்கா. அதுக்காக தான் அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க கூட்டப்ப கூட தான் குடும்பத்துக்காக உயிருக்கு உயிரா நேசிச்சு என்ன கூட அவ ஏமாத்திருக்கா. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்காக நான் வருத்தப்படல. எப்படியாவது என் லக்ஷ்மி எனக்கு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இப்ப தான் தங்கச்சிக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நானும் எத்தனையோ தடவை அந்த மைனரை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு லக்ஷ்மி கிட்ட எடுத்து சொன்ன தம்பி. ஆனா அவ சொன்ன கேட்டாதானே? தான் புடிச்ச முயலுக்கு 3 காலன்னு நின்னுட்டு இருக்கா. தான் தங்கச்சிக்காக தியாகம் பண்றதா நினைச்சு லக்ஷ்மி தான் வாழ்க்கையை தொலைச்சிட போறாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணி நீங்க தான் லக்ஷ்மி மனசை மாத்தணும். இந்த விஷயம் என் கை மீறி போயிடுச்சு மாப்ள. இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கோவிலுக்கு வந்து சாமி கிட்ட என் குறைய சொல்லி வேண்டிக்கிட்டு வர. அத்த இப்பெல்லாம் சாமி மேலேயே சில சமயம் எனக்கு வெறுப்பா வருது. நல்லது செய்யற மாதிரி செஞ்சுட்டு
நான் நினைச்சதை நடக்க விடாம பண்ணிட்டாரு. இது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்க வேணா எதுக்கும் மறுபடியும் நீங்க லக்ஷ்மி கிட்ட பேசி பாருங்க. ஐயோ அத்தை, நந்தினிக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரியே பேசுறா. அத நினைச்சாதான் என் மனசு வலிக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நந்தினி எங்க வீட்டை வாழ வைக்க வந்த தெய்வம். லக்ஷ்மி என்ன வாழ வைக்க போற என் உயிர். லக்ஷ்மி இல்லாத வாழ்க்கை எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அத்தை. இத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இனிமே எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அத்தை. அத்தை, தம்பி, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. வாழ்க்கையில முறையா நான் உன் பேச்ச மீற போறேன். தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, உன் அக்கறை எனக்கு புரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் மைனரை கல்யாணம் பண்ணிக்கிறதால என்ன நினைச்சிட்டு இருக்கிற வெற்றி நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாரு. வெற்றி வீட்டுக்கு நான் மருமகளா போறதை விட எனக்கு பதிலா நந்தினி அங்க இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம மோகனா வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அம்மா, உன் பொண்ணால நம்ம குடும்பத்தையும் சேர்த்து 3 குடும்பமும் சந்தோஷமா இருக்க போகுது. ஆனா நான் நான் தெரியாம தான் கேக்குறேன். வெற்றி லக்ஷ்மி 2 பேரும் சின்ன குழந்தைங்களா காணாம போறதுக்கு? பொள்ளாச்சிக்கு தானே போயிருக்காங்க. என்னமோ போருக்கு போன மாதிரி இல்ல உங்க அப்பா புலம்பிக்கிட்டு இருக்காரு. இது அவருக்கு டூ மச்சா தெரியல. அவங்கள பார்க்காம உங்க அப்பாவால இருக்கவே முடியாதா? தேனு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்பா காதுல விழுந்தா தப்பா நினைச்சுக்க போறாரு. இத கேட்டாவது அவர் போய் தூங்குவாரான்னு பாப்போம். கதிரே, கதிரே, அப்பா வாடா. என்னடா மணி 10:30க்கு மேல ஆகுது, இன்னும் வெற்றி லட்சுமி காணோம். அப்பா, உங்க டாக்டர் வீட்ல இருந்து கிளம்பி 2 மணி நேரம் ஆச்சப்பா. அவங்க வாசல்லயே நிக்கிறதுக்கு நாம இங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏண்டா அங்கிருந்து வரதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுது. மறுபடியும் போன் பண்ணி பாரு. சரிங்கப்பா.
அவங்க ஃபோன் எடுக்கலப்பா. போன் எடுக்கலையா? ஒருவேளை பைக்கில் வர்றதுனால போன் எடுக்காம இருந்திருப்பானோ? லட்சுமி வேற கூட கூட்டிட்டு போயிருக்கான். ஏன்னா வெளியே போனவன் லேட்டானு தெரிஞ்சா உடனே நமக்கு தகவல் தெரிவிக்க வேணாமா? வெற்றிக்கு தான் தோணலைன்னா லட்சுமியாவது போன் பண்ணி நமக்கு சொல்ல வேணாமா? என்னடா அது, மழை வேற வர மாதிரி இருக்க. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, வந்துருவாங்க. என்னடா அது இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? இல்லப்பா, வர வழியில ஒரே மழைப்பா. மழை பெஞ்சா ஒரு ஓரமா நின்னுட்டு வர வேண்டியதாடா, இப்படியா நனைஞ்சுக்கிட்டு வர்றது? ஏமா இவன் தான் அறிவு கெடுத்தனமா வந்திருக்கானா? நீயாவது கொஞ்சம் பொறுப்பா நின்னு கூட்டிட்டு வந்திருக்க வேணா? இல்ல மாமா, இல்ல மாமா, மழையில நினைஞ்சது நினைச்சிட்டோம். பெரிய மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலான்னு நான் தான் மாமா சொன்னேன். அப்பா கொஞ்ச தூரம் தான் மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் இல்ல. சரி சரி, ஈரத்தோட நிக்காதீங்க. போய் தலை தோட்டிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் படுங்க. இல்லப்பா, வர வழியிலே நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம். சரி சரி, ரெண்டு பேரும் போய் தலை தோட்டிட்டு துணியை மாத்திட்டு படுங்க. போய் தலையை தோட்டிட்டேன். இப்படி நனைஞ்சு வந்திருக்காங்களே. சரி சரி, நீங்க போய் படுத்துவங்க, போங்க போங்க. தேனு உள்ள போலாம் வா. கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா பண்ண கூத்த பாத்தீங்களே, இடி மின்னலோட மழை பெஞ்ச மாதிரி ஆயிருச்சு. ஏன் தேனு இப்ப கத்துற? நான் ஒண்ணு கத்தல, கத்த வைக்காதீங்க. சரி வா. மாமா, காஃபி எடுத்துக்கோங்க மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? காஃபி எடுத்துக்கோங்க. மாமா, காஃபி குடிங்க மாமா. குடிக்கிறேம்மா, நுரை நிறைய இருக்கு. குடிக்கிறேன். குடிங்க மாமா. டேய் என்ன? ஆமா, எங்கம்மா பசங்களை காணா? அவங்க பின்பக்கம் போனாங்க. அவங்களுக்கும் காஃபி ரெடியா இருக்கு மாமா. டேய் வாடா, காஃபி தானே குடுக்குறா, அதுக்கு என்ன? இன்னைக்கு பெரிய நீ போட்ட காப்பியை குடிக்கணுமா? டேய் கத்தாதடா, ஆகணுமானே? மெதுவா பேசுடா. அவ காதுல விழுந்தா தைய தக்க தையன்னு குதிப்பா. இங்க பாரு, நேரா அங்க போற, அவ குடுக்குற காஃபியை வாங்கி குடிக்கிற. அண்ணி ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்ற, புரிஞ்சுதா? அன்னைக்கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கீங்க. டேய் கத்தாதடா, என்ன பண்றது? டேய் நான் சொன்னது புரிஞ்சுதுல? அவ காஃபியை குடுத்த உடனே எந்த முகசுலிப்பும் காட்டக்கூடாது, புரிஞ்சுதா? வா வா வா. நீங்க குடிங்க மாமா. தேன்மொழி பா, காஃபியோட வாசனை ஆள மயக்குது இல்ல? எங்களுக்கு தானே? ஏன் கதிரி குடிடா. அடாடாடாடாடா. ஆஹா பிரமாதம், பேஷ் பேஷ். தேன்மொழியோட காபி ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்பா குடிப்பா. ஏய் குடிடா கதிரி. அற்புதமா இருக்கு தேன்மொழி. மாமா, அத்தைக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏமா, அத்தைக்கு லட்சுமியே பால் கொடுத்துருவாமா? ஏன் மாமா, அத்தைக்கு நான் பால் கொடுத்தா அது இறங்காதா? சாரி, நான் தப்பா பேசிட்டேன். எனக்கு பேசவே தெரியல. பரவாயில்ல. என்னமா அது, மணி 7:30 ஆகுது. லட்சுமி எந்திரிக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாள? மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் லட்சுமி லட்சுமின்னு அவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. என்னை விட லட்சுமி தான் உங்களுக்கு முக்கியமா? அப்படியே இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதாமா. உண்மையிலேயே நீங்க அப்படி நினைச்சிருந்தா லட்சுமி என்கிட்ட சாவி கொத்து கொடுக்க வந்தப்போ
நீங்க எதுக்கு வேண்டான்னு சொன்னீங்க? இல்ல, நான் இத பத்தி கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா கோபம் தான் அதிகமாகும். அதனாலதான் கேட்டேன் மாமா. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க மாமா. ஏன் மாமா இப்படி செஞ்சீங்க? என்னால வீட்டு நிர்வாகத்தை பாத்துக்க முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இல்ல என்கிட்ட திறமை இல்ல நினைச்சிட்டீங்களா? அம்மா, சாவி கொத்த உங்ககிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் உங்க அப்பா தான்.